கிட்னி வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபெயில் ஆகும். ஒன்று வந்து அக்யூட் சடனாக கிட்னி ஃபெயில் ஆகிடும், தெரியாது, பிபி ஜாஸ்தி ஆகிடும். ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து கிட்னி ஃபெயில் ஆகி யூரியா கிரியேட்டினின் ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் கொஞ்சம் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயில் ஆகும். அதுக்கு பேர் தான் க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் அப்படி சொல்லுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் எந்த மாதிரி சிம்டம்ஸ் பேஷண்ட்க்கு இருக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கை கால் வீங்குறது, பசி இல்லாமல் போகிறது, யூரினில் நுரை போகிறது, வாந்தி வர்றது, விக்கல் வர்றது, நைட்டில் வந்து தூக்கம் வராமல் இருக்கிறது, மூச்சு வாங்குற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். 90% கிட்னி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, 10% தான் கிட்னி ஒர்க் பண்ணல அப்படின்னா அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் சொல்லுவாங்க. இதுல ஜாஸ்தி எதுவுமே சிம்டம்ஸ் இருக்காது. 70% கிட்னி ஒர்க் பண்ணும், 30% கிட்னி ஒர்க் பண்ணாது. அதுக்கு பேர் செகண்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் சொல்லுவாங்க. தேர்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர்னாக்கா 50% கிட்னி ஒர்க் பண்ணும், 50% ரெண்டு கிட்னியும் ஒர்க் பண்ணாது. இந்த 3 ஸ்டேஜ்லயும் நீங்க பார்த்தா ஜாஸ்தி சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது, யூரின்ல மட்டும் கொஞ்சம் நுரை போகும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. உங்களுடைய ரிப்போர்ட் உங்களுக்கு முன்னாடி காட்ட போறேன். ஒரு பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட வரும்போது கிரியேட்டினின் 10.54 இருந்துச்சு, பிளஸ் வந்து யூரியா 160 இருந்துச்சு. ஆனால் 1 மந்த் மெடிசன் சாப்பிட்டு அப்புறம் நீங்க பார்த்து ஹெல்கெஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் யாசர் அரஃபாத். நான் இன்னைக்கு வந்து க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சிகேடி சொல்லுவாங்க. இதில் வந்து கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயில் ஆகும். இதோடைய காஸ் பார்த்தா டயபெட்டிஸ் மூலமாக, பிபி மூலமாக, கிட்னி ஸ்டோன் இருந்தால், பெயின் கில்லர் ஜாஸ்தி சாப்பிட்டா, ஆன்டிபயோட்டிக் ஜாஸ்தி சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி வந்து ஃபெயில் ஆகிறது ஸ்டார்ட் ஆகிடும். சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கும். கொஞ்சம் பேருக்கு ஐஜிஏ நெஃப்ரோபதி, எஸ்எல்இ நெஃப்ரோபதி, இதெல்லாம் வந்து ஒரு காசஸ் கிட்னி ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ கிட்னி வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபெயில் ஆகும். ஒன்று வந்து அக்யூட் சடனாக கிட்னி ஃபெயில் ஆகிடும், தெரியாது, பிபி ஜாஸ்தி ஆகிடும். ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து கிட்னி ஃபெயில் ஆகி யூரியா கிரியேட்டினின் ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் கொஞ்சம் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயில் ஆகும். அதுக்கு பேர் தான் க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர், அதில் கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு 10 இயர்ஸும் ஆகிடும். இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கோ, பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கோ இந்த மாதிரி க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். இனிஷியல் ஸ்டேஜில் எந்த மாதிரி சிம்டம்ஸ் பேஷண்ட்க்கு இருக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கை கால் வீங்குறது, பசி இல்லாமல் போகிறது, யூரினில் நுரை போகிறது, வாந்தி வர்றது, விக்கல் வர்றது, நைட்டில் வந்து தூக்கம் வராமல் இருக்கிறது, மூச்சு வாங்குற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து 5 ஸ்டேஜாக புரிகிற மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 90% கிட்னி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, 10% தான் கிட்னி ஒர்க் பண்ணல அப்படின்னா அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் சொல்லுவாங்க. இதுல ஜாஸ்தி எதுவுமே சிம்டம்ஸ் இருக்காது. 70% கிட்னி ஒர்க் பண்ணும், 30% கிட்னி ஒர்க் பண்ணாது. அதுக்கு பேர் செகண்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் சொல்லுவாங்க. தேர்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர்னாக்கா 50% கிட்னி ஒர்க் பண்ணும், 50% ரெண்டு கிட்னியும் ஒர்க் பண்ணாது. இந்த 3 ஸ்டேஜ்லயும் நீங்க பார்த்தா ஜாஸ்தி சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது, யூரின்ல மட்டும் கொஞ்சம் நுரை போகும். ஆனா இந்த 4th ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் சொல்ல பாருங்க, அதுல 70% கிட்னி ஒர்க் பண்ணாது, 30% தான் கிட்னி ஒர்க் பண்ணும். அப்போதான் இந்த யூரியா கிரியேட்டினின் கொஞ்சம் கொஞ்சமா பிளட்ல ஏறும். இந்த யூரியா வந்து மோஸ்ட்லி 45 வரைக்கும் இருக்கலாம், கிரியேட்டினின் மேக்ஸிமம் 1.5 வரைக்கும் இருக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிளட்ல யூரியாவிலே இந்த இன்க்ரீஸ் ஆகிடும் பிளட்ல. ஸோ இந்த கிரியேட்டினின் 5 வரைக்கும், இந்த யூரியா வந்து 100 வரைக்கும் நீங்கள் பார்த்தா எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ சம் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க, டாக்டர் எங்களுக்கு எதுவுமே தெரியல, சடனாக நாங்கள் பார்த்த உடனே எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிபி ஜாஸ்தி இருந்துச்சு சொல்லி. அந்த பேஷண்ட்க்கு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தலைவலி இருந்துச்சானாக்கா, ஆமாம் டாக்டர் எங்களுக்கு தலைவலி இருந்துச்சு. வீக்னஸ் இருந்துச்சா, ஆமாம் டாக்டர் இருந்துச்சு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் ஒரு பேசிக் நான் சொன்ன டெஸ்ட் நீங்கள் செஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து ஒரு ப்ரிவென்ஷனாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 5 பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறோம். ஏன்னா எங்கள்கிட்ட வர்ற பேஷண்ட்டை நீங்கள் பார்த்தா இந்த யூரியா வந்து 100க்கு மேலே, கிரியேட்டின் 5க்கு மேலே போனால் எல்லாமே வந்து மோஸ்ட்லி மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டில் டயாலிசிஸ் பண்ணுங்க, டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து யார்கிட்ட வந்து அவ்வளோ பணம் இல்லை, யார்கிட்ட வந்து டயாலிசிஸ் பண்ண விரும்பலை, யார்கிட்ட வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து பண்ணுறதுக்கு வந்து காசு இல்லை, அந்த டைம் தான் ஓடி வருவாங்க, டாக்டர் ஏதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, ஏதாவது யுனானி மெடிசன்ஸில் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. உங்களுடைய ரிப்போர்ட் உங்களுக்கு முன்னாடி காட்ட போகிறேன். ஒரு பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட வரும்போது கிரியேட்டினின் 10.54 இருந்துச்சு, பிளஸ் வந்து யூரியா 160 இருந்துச்சு. ஆனால் 1 மந்த் மெடிசன் சாப்பிட்டு அப்புறம் நீங்கள் பார்த்தா இந்த கிரியேட்டினின் 5.6 ஆயிடுச்சு, இந்த யூரியா 97 ஆயிடுச்சு. ஸோ ஒரே மாசத்துல 50% வந்து யூரியா கிரியேட்டினின் வித்தவுட் டயாலிசிஸ் கம்மியாக இருக்கு. இன்னொரு பேஷண்ட் அதே மாதிரி வரும்போது யூரியா வந்து அவங்களுடைய 219 இருந்துச்சு, கிரியேட்டினின் 13.90. ஆனால் 1 மந்த் மெடிசன் சாப்பிட்டு அப்புறம் அவங்களுடைய கிரியேட்டினின் 5.62, யூரியா வந்து 107 வரைக்கும் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து இன்னொரு பேஷண்ட் நீங்கள் பார்த்தா
அவங்களுடைய யூரியா வந்து 237, இந்த கிரியேட்டினின் 14.8. அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு மருந்துகள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து கிரியேட்டின் வந்து அவங்களுக்கு 8.1 ஆயிடுச்சு. இந்த யூரியா வந்து 119 ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு பேஷண்ட் இதோ வந்து 1 மந்த் மெடிசன்ஸ் எடுத்தாங்க. அவங்க கிரியேட்டினின் 22 எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. மோஸ்ட்லி எங்கள்கிட்ட வர்ற பேஷண்ட் வந்து கிரியேட்டினின் 10க்கு மேலே இருந்தாலே நாங்கள் வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் டயாலிசிஸ்க்காக சொல்லிடுவோம். ஆனால் சம் பேஷண்ட் இல்லை டாக்டர் எங்களுக்கு பயம் இருக்குது, நாங்கள் பண்ண மாட்டோம், நீங்கள் ஒரு மாதம் மருந்துகள் கொடுங்க, நாங்கள் மருந்து சாப்பிட்டு பார்க்குறோம், அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணுறோம். ஸோ அந்த டைம் என்ன சொல்கிறோம், நாங்கள் அலோபதிக் மெடிசன்ஸ் வந்து நீங்கள் பிபிக்காக, சுகருக்காக, கால்சியம்காக, யூரின் வரத்துக்காக, ஹீமோகுளோபின்காக கொடுக்குறது எல்லாமே எடுத்துக்கிட்டு கூட யுனானி மெடிசன்ஸ் 1 மந்த் ப்ராக்டிக்கலாக எடுங்க, ப்ராக்டிக்கலாக ரிசல்ட் அங்கே பார்க்கலான்னு சொல்லி. ஸோ அவங்க பேஷண்ட் வந்து வரும்போது கிரியேட்டினின் வந்து 22, யூரியா வந்து 153 இருந்துச்சு. ஆனால் 1 மந்த் மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் அந்த கிரியேட்டினின் லெவல் வந்து 12.05, யூரியா 157. இது வந்து 100% எல்லாம் நல்லா ஆகலை. ஆனால் வித்தவுட் டயாலிசிஸ் 1 மந்த்க்குள்ளே வந்து ரிசல்ட் கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட்டு கிரியேட்டினின் லெவல் வந்து 10.11, யூரியா 122. இவங்களுக்கு பேஷண்ட் வந்து டயாலிசிஸ்க்காக சொல்லிட்டாங்க. ஆனால் 1 மந்த் மெடிசன்ஸ்ல கிரியேட்டின் 5.6, யூரியா 134 ஆச்சு. ஸோ யார் வந்து டாக்டர் அவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் சொன்னாங்களே அதே டாக்டர் வந்து உங்களுக்கு இப்போ டயாலிசிஸ் தேவையில்லை, உங்களுடைய கிரியேட்டின் யூரியா குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து யுனானி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டா சைட் எஃபெக்ட்ஸோ இல்லை, ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து யுனானி மெடிசன்ஸால் எங்களுடைய நேச்சுரலாக கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் பண்ணாலே போதும். சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கும். எமர்ஜென்சி இருந்தால் கண்டிப்பாக அலோபதிக் ட்ரீட்மெண்ட்டில் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணும். எங்கள் யுனானி மெடிசன்ஸ் கூட பத்தியம் கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும். பத்தியம் செய்யணும். பத்தியம் என்னென்ன சேரும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வேறு வீடியோஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது என்ன பத்தியம் உங்களுடைய அக்கார்டிங் டு யுவர் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் கேட்கணுன்னாக்கா நீங்கள் எங்களுடைய ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எங்களுடைய அசிஸ்டன்ட் டாக்டர் வந்து பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன தேவைப்படும் அந்த டயட் சார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நான் வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டல் வாணியம்படியில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வாணியம்படிக்கு வந்து விசிட் பண்ணி பார்க்கணுனாக்கா பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப தூரம் இருக்கீங்க, அவுட் ஆஃப் வாணியம்படி இருக்கீங்க அப்படின்னா முதல்ல பேஷண்ட்டோடைய ரிப்போர்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு நீங்கள் டேரெக்டாக பேஷண்ட் எங்களுடைய டாக்டருடைய அசிஸ்டன்ட் டாக்டர் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க மெடிசன்ஸ் கூரியரும் வாங்கிக்கலாம், டைரக்டா வந்து எங்களுக்கு பார்த்து மெடிசன்ஸும் வாங்கிக்கலாம். கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் வந்து டயட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் 3P ஞாபகம் வைங்க: புரோட்டீன்ஸ், பொட்டாசியம், பாஸ்பரஸ். இது நீங்கள் கம்மியாக பண்ணணும். ப்ரோட்டீன் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அனிமல் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அனிமல் ப்ரோட்டீன் எதில் இருக்குதுனாக்கா ஜாஸ்தி வந்து சிக்கன்னு, மட்டன்னு, ஃபிஷ்ஷு, எக்கு இதெல்லாம் அனிமல் ப்ரோட்டீன்ஸில் வரும். அதே மாதிரி வந்து வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ் நீங்கள் பார்த்தா பருப்பு சாப்பிட்றது, இந்த லோபே சாப்பிட்றது, அந்த பருப்புகள் இது எல்லாத்துல வந்து உங்களுக்கு ஹை லெவலில் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டீன் நீங்கள் கம்மியாக பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்டர் இன்டேக் நீங்கள் வந்து எவ்வளோ யூரின் போதோ அவ்வளோ வாட்டர் நீங்கள் எடுக்கலாம். 1 லிட்டர் வரைக்கும் சேஃப், 1.5 லிட்டர் வரைக்கும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் யூரின் எவ்வளோ போதும் அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி குடிச்சா கண்டிப்பாக அதை வந்து போய் காலில் ப்ளஸ் வந்து லங்ஸில் போய் சேர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சாப்பாடில் வந்து இந்த இந்து பூ சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹிமாலயன் சால்ட் சொல்லுவாங்க. ஓகே, பிங்க் சால்ட் அதோடைய பேர் இருக்கும், நேச்சுரல் சால்ட். அது நீங்கள் யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு பிபி வந்து கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த சொல்லிங்ஸ் எல்லாம் வந்து பாடிக்குள்ளே வராது. இது விட்டு நீங்கள் பார்த்தா வெஜிடபிள்ஸில் நீங்கள் எது சாப்பிடக்கூடாதுனாக்கா இது நாங்கள் உருளைக்கிழங்கு சொல்கிறோம்ல, பொட்டாட்டோ, கத்திரிக்காய், கோகோனட்டு, இதெல்லாம் ஹை பொட்டாசியம். பாலக்கீரைகள் இது நீங்கள் அவாய்ட் பண்ணணும். முதல்ல வெஜிடபிள் சாப்பிட்றீங்க, காய்கறிகள் சாப்பிட்றீங்கனாக்கா அதை தண்ணியில் போட்டு லைட்டாக பாயில் பண்ணி தண்ணி எடுத்துட்டு அந்த வெஜிடபிள் சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் டயட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து யூரியா கிரியேட்டினும் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகாமல் சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு பேஷண்ட்டோடைய ரிப்போர்ட்டும் ஃபிசிக்கல் கண்டிஷனும் டயட் சார்ட் மாறும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டு எங்களுடைய டாக்டர்கிட்ட உங்களுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது நீங்கள் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை டேரெக்டாக வந்து எங்களுக்கு பார்க்கணுன்னாக்கா டேரெக்டாக எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களுக்கு விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு மெடிசன்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுடைய டயட் சார்ட் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் போகலாம். இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனை இருக்குனாக்கா கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப சீரியஸாக எடுக்காமல் அதெல்லாம் பார்த்துக்கலாம், பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பிரச்சனை அவங்க லைஃப்பில் வருது. ஸோ எங்கள்கிட்ட பேஷண்ட் வர்ற பேஷண்ட்டும் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்தால் எங்களதும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதனால முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி யூரியா கிரியேட்டின் ஜாஸ்தி இருக்குனாக்கா இமீடியட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, உங்களால் ஃபேமிலிக்கும் பிரச்சனை கிடையாது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.